ஈஸ்டர் அன்னைக்கு நல்லா தான் இருந்தாங்க அவங்க. ஈஸ்டர் நாங்கள் அந்த கோவிலில் வந்து எல்லாத்தையும் போட்டு நெருப்பு மந்திரிக்கிறோம். மந்திரிச்சு ஒளி அப்புறம் கிறிஸ்துவின் ஒளி இதோ சொல்ற சாமி ஒரு அந்த கூட ஒரு பொண்ணு வந்து அவர்களுடைய ஒளி இந்த ஒளியில் அன்னைக்கு இறந்தோம். அந்த கட்டடம் இடிஞ்சு விடும்போது 7 சிஸ்டர் அவங்க இறந்துட்டாங்க. அப்போ அவங்க வெளியில் இருக்கிறாங்க. அந்த டெய்லி கட்டடம் கான்வென்ட் இடிஞ்சு விடுது. ஆமாம், அதை நிகழ்வு பகிர்ந்திருக்கிறார்கள். ஐயா, இப்போ நீங்கள் சொல்வதால் இங்கே இருந்தவர்களை தான் உயிரோட்டமான ஒரு நிலைக்கு நாம் எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். ஆகவே இதை மகிழ்ச்சியோடு நன்றி பகிர்ந்திருக்கிறோம். இவரை எங்களை ஊரை சார்ந்த பக்கத்து பள்ளி. இவர் நம்மளுடைய மறைமாநிலத்தின் மூலம் உதவி பெற்று ஆசிரியர் பெற்றவர், முதல் ஆசிரியர். இவர் என்னோடு பயணிக்கிறவர். இந்த கல்லூரிக்கு பல தடவை இந்த 3 நிகழ்வு தொடர்ந்து வேண்டியதால் அவருடைய அர்ப்பண நிகழ்வுகள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கவர்மெண்ட் வந்து கேட்டாங்க, நீ படிக்கணுமா? ஆமாம், சரிவா பாட்டு ஜான் ஜேம்ஸ் டிகிரி அடாங்க ஆசன் காலேஜில் பிஏ. அந்த ஸ்கூலில் இந்த காலேஜில் பிரின்சிபலாக இருக்கிற ஜார்ஜ் அவர் தான் சொன்னார், என்னடா நீ வந்து இது படிக்கிறேன்னு வர கொஞ்சம் 3 வருஷம் படிக்கிறீங்களா, நீ இதுவாக நான் ட்ரைனிங் போயிருந்தாங்க. எனக்கு நமக்கு தெரியும் சொன்னீங்கன்னா நான் பாரு சரின்னு சொல்லிட்டு உடனே ஜமாத் யூஸில் வந்து ட்ரைனிங் ஸ்கூலில் உடனே பிரின்சிபாலுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஒரு சீட்டு வேணும் அது அப்படியே போச்சு, டைம் இல்லை அப்படின்னு என்ன அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிடா படி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போட்டு காலேஜ் போனேன். 2வது வாரம் வந்து பிரின்சிபாலே ஃபோன் பண்ணி இவங்க தம்பியாங்க பால் அச்சிலையும் பால்னு சொல்லிட்டாங்க படிச்சிருந்தாங்க. அவர்கிட்ட அப்ளிகேஷனை கொடுத்து இந்த அப்ளிகேஷன் நாளைக்கு நீங்கள் குறி சொல்லாரு தம்பியை அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சிபால் வந்து கொடுத்தார். காலேஜ்லேருந்து இவங்க தம்பி கொடுத்து அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அதான் அப்புறம் அங்கே ஸ்கூல் சீட்டு கிடைச்சா அது பணம் எப்படாங்க கேட்டார். சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். சரி போய் சொல்லி என்ன ஏதுன்றது அவங்க சொல்றாங்க. ஆகத்தில் சாமான் இருந்தாலே லைசன்ஸ்ல பிஎம்எஸ் அதை வந்து லெட்டர் கொடு டைரக்ட் லெட்டரை விட்டு உதவி பண்ணுவாங்க. சரி அடுத்த நாள் காலையில 12,500 1989 அதை எதுவுமே அதை ஃபீஸ் காட்டினேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து சார் தான். இங்க படிச்சதுனாலே என்ன தெரியல. அடுத்தது வந்து 20 அதுக்கு முன்னாடி வந்து 11 ஸ்கேன் பண்ணேன். பித்த பையில கல் இருக்கு, 11 கல் இருக்கு. இவங்க மகள் சொல்லிச்சு, அங்கிள் இது வாங்க, இதே நாள் தான் நான் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடுறேன், இருட்டமா பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு வச்சு ஒரு 2 மாதம் பிரேக் விட்டு எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 15 தான் போய் ஸ்கேன் பண்ணேன். 11 அது வந்து நீங்க வந்து வேண்டிய புதுமை தாமஸ் கமாண்டர் இறைவன் இயேசுடன் எனக்காக பேசியார். இந்த செயல்களுக்கு எல்லாம் காரணம் ஆசிரியர். நன்றி.